வணக்கம் தலை. இப்போ நாம வந்திருக்கிற இடம் வாணியம்பாடி ஜின்னா ரோட்ல இருக்கிற தர்பார் ஹோட்டல். ஸோ இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா ஹைதராபாத் தம் பிரியாணி ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கும். அதுவும் வாணியம்பாடியில் வந்துட்டு பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். பட் வாணியம்பாடி ஸ்டைல் பிரியாணி தான். பட் ஹைதராபாத் பிரியாணி கிடைக்கிறது இல்லைல்ல. உள்ளூரில் வெளியூர் ஆட்டுக்காரங்க எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு வேண்டாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹைதராபாத் பிரியாணி இது. ஹைதராபாத் பிரியாணினா கச்சி பிரியாணி சொல்லுவோம். கச்சி பிரியாணினா முதல்ல சிக்கன் போடுவோம். அதுக்கப்புறம் மசாலா, எண்ணெய், அது உப்பு தேவை எவ்வளோ, காரங்கள். ரெண்டாவது கரம் மசாலா போடுவோம். கரம் மசாலா வந்துன்னா ஸ்பெஷல் கரம் மசாலா இது. இது வந்து எல்லாமே ஹைதராபாத் மசாலா இது எல்லாமே. இது போட்டு கொத்தமல்லி தலையில் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு ஊற வச்சுருவோம். ஊற வச்சு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் உலையிலேருந்து அரிசி எடுத்து தம் போடுவோம். இதில் ஸ்பெஷல் என்னன்னா தக்காளி சுத்தமாக இருக்காது. நெஞ்சு எரிச்சல், புளிச்சேப்பம் அதெல்லாம் வராது. சாப்பிடும்போது ஸ்பைஸ் தெரியும். இந்த பிரியாணியில் ஸ்பைஸ் இருக்கும். ஆனால் வந்து புளிச்சேப்பம் வராது இந்த பிரியாணியில். எனி டைம் சாப்பிட்லாம். இது வந்து ஆஃப் பாயில் அரிசி. இது பச்சரிசி இல்லை. பச்சரிசி சாப்பிட்டா சுகர் இருக்குது, அது சாப்பிட மாட்டோம்ல. அது அப்படிலாம் இல்லை. ரெகுலராக எனி டைம் ரெகுலராக சாப்பிட்லாம் இந்த பிரியாணி. ஃப்ரைட் ஆனியன் ஃப்ரை பண்ணி போடுறது. ஹைதராபாத் பிரியாணிக்கு அதுதான் மெயின். மெயின் தான். எல்லா மசாலா ஒரே மட்டும் போட்டு நீங்கள் ரெடியாக வச்சுடுவீங்க. ஆமாம், எல்லாமே மசாலா தனித்தனி வச்சுருப்பான். பட்டை, ஏலக்காய், கிராம்பு. இதில் வந்து சாஜிரான்னு சொல்லுவோம். இது வந்து ஒரிஜினல் ஹைதராபாத் தான் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. இது இந்த மாதிரி இருக்கும். சாஜிராங்கிறது இது ஒரு டைப்பு. ஜீரகம் மாதிரி இது ஒரு ஸ்டைல். இது எது சொல்லுங்க. இந்த மாதிரி ஜீரகம் வந்து இது சீரகம் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சாஜிராங்குது. இதோடைய மனம் வந்து செரிமானம் உள்ளது. சாப்பிட்டா இது செரிமானம் ஆகும் உங்களுக்கு. இது கரம் மசாலா ஜீரணம் அதான் ஜீரண சக்தி உள்ளது. அதான் கரம் மசாலா எல்லாமே. இது வந்து இன்னொரு கரம் மசாலா நீங்களே அரைச்சி வச்சிருக்கோம். ஆமாம், இதுலேருந்து வருவோம் நம்மளுக்கு. இது மாதிரி அங்கேருந்து வர வைப்போம், நம்ம அரைச்சி வைப்போம். அரைச்சி என்ன தேவையோ அதுக்குள்ளே தந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். லேயராக இருக்கும். கீழே ஃபுல்லாக மசாலாவும் மேலே ஒயிட் கலர் எல்லாமே வரும். மிக்ஸ் பண்ணவே மாட்டீங்களா? மசாலாவும் ரைஸும் மிக்ஸ் ஆகாது. மிக்ஸ் ஆகாது. மசாலா அப்படியே இருக்கு. அப்படியே அரிசி ரைஸும் வடிச்சு இதில் அப்படியே இறக்கிடுவோம். ஓகே. லாஸ்ட்டாக தான் எண்ணெய் ஊற்றுவீங்களாண்ணா? இல்லை, முதலே மசாலாவில் எண்ணெய் போடுவோம். இது மேலே வந்து எண்ணெய் போடுவோம். ஏன்னு கேட்டால் சாப்பாடு வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும். ஓகே. ஆமாம், சாஃப்ட்னஸாக இருக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றுது. ரெண்டாவது நம்ம எல்லாமே ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் அப்போதாண்ணா சூப்பராக இங்கே எடுத்துகிட்டு 3 பேர் வச்சுருக்காங்க. நம்ம எப்பயுமே இது டார்கெட் ஒரே ஓடிக்கிட்டு இது வரைக்கும் இது இல்லை. சிக்கன் மட்டன் தானேண்ணா? மட்டன் இருக்கா? இல்லை, மட்டன் வந்து பீஃப் வந்து அந்த கடையில் இருக்குது. மட்டன் பீஃப். ஆமாம், அங்கே இங்கே வெறும் சிக்கன் மட்டன் ஒன்லி எனி ஐட்டம் சிக்கன். ஃப்ரை ரைஸ் இருக்குது, தந்தூரி இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம ஆல் சிஸ்டம் உண்டு. டைமிங் என்னென்ன இருக்குது? டைமிங் காலேருந்து 8:30 மணிலேருந்து ஆரம்பம். அது மேக்ஸிமம் வச்சுட்டு 9 மணிக்கு கன்ஃபார்ம். காலையிலே ரெடி ஆகிடும். 9 மணிலேருந்து பிரியாணி ரெடி வந்துடும். நினச்சேன் இப்போ தான் பண்ணுவீங்களோன்னு நினைச்சேன். இல்லை. 3ஆம் சட்டி ஓடிட்டு இருக்கு. அங்கே ஒரு வேகன்சி ஒன்று இருக்குது, ரெடி இருக்கு. அடுத்தது தம்மில் இருக்கு. அடுத்து இது மசாலா கறிக்கிட்டேன். இது இன்னொரு 1/2 ஹவரில் இது தம் இதில் வைப்பாங்க. 9 மணிலேருந்து நைட் 9 மணிலேருந்து நைட் வந்து சாயந்தரம் 5:30 வரைக்கும் டைம் பிரியாணி. அதுக்கப்புறம் சைனீஸ் ஐட்டம். பிரியாணி கிடைக்காது. அது சாயந்தரத்தில் பிரியாணி கிடைக்காது. என்ன இருக்குது? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நல்லா இருக்குல்ல. பிரியாணி எப்படின்னா இருக்கு? நல்லா தான் இருக்குல்ல. இது வச்சுக்கோ, ரைஸோடு சேர்த்து வச்சுக்கோ. நல்லா ஒரு கைப்பிடியாக. தேங்க்யூ. வெங்காயத்தை வச்சுக்கோ. எல்லாத்தையும் ஒரு கைப்பிடி ரொப்ப எடுத்து வாய்க்குள்ளே ஆப்பணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வாய் ரொப்ப இருக்குனால பேச முடியல. 100 ரூபாய்க்கு வந்துட்டு இது ஒரு பெஸ்ட்டு பிரியாணி. நீங்கள் இதுவே குஸ்கா கூட வாங்கிக்கலாம். 50 ரூபா 60 ரூபாவோ என்ன இருக்கும். 60 ரூபாயில் வாணியம்பாடியில் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பிரியாணி சாப்பிடுங்க. 100 ரூபாய்க்கு நல்ல பெரிய பெரிய பீஸ் வச்சு நிறைய பிரியாணி ரைஸ் வச்சு சூப்பராக தராங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. செம்ம பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சுன்னா சொல்லலாம். தி பெஸ்ட்டு பிரியாணி. நான் லைஃப்பில் ஹைதராபாத் பிரியாணியை இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நான் சாப்பிட்டதே இல்லை.
பெஸ்ட் பிரியாணி. நீங்கள் வந்துட்டு வாணியம்பாடி சைடோ இல்லை வாணியம்பாடியிலேயே இருக்கிறீங்கன்னா மஸ்ட் ட்ரை பிரியாணி. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கே பார்த்தாலும் ஆம்பூர் பிரியாணி தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் இல்லை, வாணியம்பாடி தான் சூப்பராக இருக்கிறது பிரியாணிலேயே அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.